அழுகைக்கு பலன் உடனே கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. நல்ல ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி, சிறு வயதிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கான் பாருங்க. தீர்க்கதரிசி, ராஜா, ஆசாரி அபிஷேகம், 3 விதமான அபிஷேகத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி மேல கர்த்தர் வைத்து தேவன் அவரை நடத்தினான். இஸ்ரவேலில் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. சவுல கர்த்தர் ராஜா வேணும்னு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட உடனே அதற்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலில் நடத்தினவர் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்போ அழுகையில பிறந்த நம்ம ஆளு அழுகிட்டே இருக்கிறார். ஏன் அழுகை? இந்த அழுகை ஏன்? ஒரே ஒரு சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி அப்படின்னு அழுக. ஏன் ஆண்டவரே இவனை ராஜாவாக்குனீங்களே, உங்க குறித்த திட்டம் இவன் மேல எவ்வளவு பெருசா இருந்துச்சு, இவனை பத்தின திட்டம் எவ்வளவு பெரிய திட்டத்தை நீங்க வச்சிருந்தீங்க, இவனை கொண்டு என்னெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லியிருந்தீங்களே, ஆனாலும் போயிட்டானே, இவனுடைய வார்த்தையை கேட்காம போயிட்டானே. அழுக. சவுலுக்காக ராம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தான். ஆண்டவரே, இன்னும் இவன் அபிஷேகத்தின் வேல்யூவை புரிஞ்சு கொள்ளலையே, கர்த்தருடைய சமூகத்தை புரிந்து கொள்ளலையே, ராஜாங்கிற மதிப்பை இழந்துட்டானே. அழுகதான் வருகிறது. ஆனா இந்த அழுகைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆன்சர், ஆண்டவர் சொல்றாரு, ஏய் எழும்பு, உன் தைல கும்பை நிரப்பு, உன்னை கர்த்தர் மீண்டும் நிரப்ப விரும்புகிறார். அடுத்து சொன்ன வார்த்தை தெரியுமா? ஒரு ராஜாவை நான் வைத்திருக்கிறேன், ஒரு இளைஞனை நான் வைத்திருக்கிறேன், ஒரு அபிஷேகம் பண்ணப்படுகிறதற்காக தேசத்துல தேவன் ஒரு தேவ மனிதனை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். அப்படின்னா அழுகைக்கு பதில் சில ரகசியத்தை கர்த்தர் வச்சிருப்பா, சில நேரம் சில காரியத்தை மறைச்சு வச்சிருப்பா. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கே அது மறைவாதான் இருந்தது.